புதிய ஆண்டின் இந்த முதல் ஆராதனையாக இருக்கிறது. இந்த நல்ல நாளிலும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமேன். எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமேன். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டு இந்த 2025 நீங்கள் பாட போகிற முதல் பாட்டு, நீங்கள் பண்ண போகிற முதல் ஆராதனை. அல்லேலூயா. அதனால் சந்தோஷமாக உற்சாகமாக நீங்கள் பாடணும். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான பிள்ளைகள் நம்மை கர்த்தருடைய பாடல் மற்றும் ஆராதனையிலே அவர்கள் நம்மை நடத்த போகிறாங்க. ஆமேன். அல்லேலூயா. அதனால் அவர்களோடு கூட இணைந்து நல்ல உற்சாகமாக இந்த வேளையில் சந்தோஷமாக கர்த்தரை பாடி ஆடி மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் கரங்களை தட்டி ஒரு விசை கூட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி. ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்களா? ஆமீன். இந்த வருஷத்தில் முதல் ஆராதனை. ஆமீன். எனவே எல்லா உற்சாகத்தோடு நம்ம தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆமீன். தூங்கிட்டு இருக்கவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தூங்காதீங்க. இது வருஷத்தோட முதல் ஆராதனை. அதனால் சந்தோஷத்தோடு தேவனை நம்ம மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். ஆமீன். இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அடுத்த சில நிமிடம் நம்ம ஒரு சில பாடல்களை பாடி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் எங்கள் கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆமேன். இப்போ நமக்கு ஏதோ வேணும்னா நம்ம அப்பா கிட்ட எல்லா உரிமையோடும் கேட்டு நம்ம வாங்கிக்குவோமா? அதே மாதிரி இந்த வருஷத்தில் நம்ம என்னென்னலாம் வேணுமோ ஏசப்பாவோட நாமத்தை வச்சு நம்ம எல்லாத்தையும் வாங்க போகிறோம். ஆமேன். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஆமேன். ஏசப்பா அவங்களோட நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் அதை அவங்க நம்மளுக்கு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். எனவே முதல் பாடலாக என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் வாக்கு தந்தீரே என்ற பாடலை பாடப்போகிறோம். எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியுமா? ஆமேன். அப்போ எங்க கூட சேர்ந்து சந்தோஷத்தோடு நமக்கு இதுவரையும் எல்லாத்தையும் வாய்க்க பண்ண தேவனை நம்ம துதித்து மகிமைப்படுத்துவோம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாமா?
என்று நீ வாக்கு தந்தீரே. அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே சந்தோஷத்தோடு பாடலாமா? சொல்லலாமா? இந்த நாதரவே உம்மை ஆராதிப்பேன், இந்த நடைகளவே உம்மை ஆராதிப்பேன், நன்மை செய்பவரே உம்மை ஆராதிப்பேன், என்றும் நன்றியுடன் உம்மை ஆராதிப்பேன். இந்த நாதரவே உம்மை ஆராதிப்பேன், இந்த நடைகளவே உம்மை ஆராதிப்பேன், நன்மை செய்பவரே உம்மை ஆராதிப்பேன், என்றும் நன்றியுடன் உம்மை ஆராதிப்பேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் வாக்கு தந்தீரே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் வாக்கு தந்தீரே. உம்மை ஆராதிப்பேன், இந்த நடைகளவே உம்மை ஆராதிப்பேன், நன்மை செய்பவரே உம்மை ஆராதிப்பேன், என்றும் நன்றியுடன் உம்மை ஆராதிப்பேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் வாக்கு தந்தீரே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று நீர் வாக்கு தந்தீரே. ஓ சாபமில்லை, நீ மரணமில்லை, நீ கண்ணீர் இல்லை, துன்பமில்லை, நீ கவலை இல்லை, தோல்வி இல்லை, நீ தொல்லை இல்லை, அடிமை இல்லை, நீ வியாதி இல்லை, நீ கஷ்டமில்லை, நீ வறுமை இல்லை. பல காலங்கள் காத்திருந்து கடலில் இயேசு பிறந்து விட்டார். கூடிய தூதர்கள் பாடிட தூயவர் பிறந்து விட்டார். பல காலங்கள் காத்திருந்து கடலில் இயேசு பிறந்து விட்டார். கூடிய தூதர்கள் பாடிட தூயவர் பிறந்து விட்டார். இருள் நீக்கவே அருள் சேர்க்கவே நமக்காகவே அவர் அவதரித்தார். பயம் நீக்கவே சுகம் சேர்க்கவே நமக்காகவே அவர் அவதரித்தார். வரும் பூமியாவும் அவரை பாட காலங்கள் காத்திருந்து கடலில் இயேசு பிறந்து விட்டார். கூடிய தூதர்கள் பாடிட தூயவர் பிறந்து விட்டார். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாமா? இனி மனிதனும் இறைவனும் இணையலாம், அவர் சமூகத்தில் பயமின்றி நுழையலாம். இனி மனிதனும் இறைவனும்
தோல்வி இல்லை, நீ தொல்லை இல்லை, வியாதி இல்லை, நீ கஷ்டம் இல்லை, நீ வறுமை இல்லை. காலங்கள் காத்திருந்தும் காதலன் இயேசு பிறந்து விட்டார். கூடிய தூதர்கள் பாடிட தூயவர் பிறந்து விட்டார். காலங்கள் காத்திருந்தும் காதலன் இயேசு பிறந்து விட்டார். கூடிய தூதர்கள் பாடிட தூயவர் பிறந்து விட்டார். காலங்கள் காத்திருந்தும் காதலன் இயேசு பிறந்து விட்டார். கூடிய தூதர்கள் பாடிட தூயவர் பிறந்து விட்டார். இருள் நீக்கவே அருள் சேர்க்கவே நமக்காகவே அவர் அவதரித்தார். பயம் நீக்கவே சுகம் சேர்க்கவே நமக்காகவே அவர் அவதரித்தார். வரும் பூமியவும் அவரை பாட சொல்லலாமா? காலங்கள் காத்திருந்தும் காதலன் இயேசு பிறந்து விட்டார். கூடிய தூதர்கள் பாடிட தூயவர் பிறந்து விட்டார். காலங்கள் காத்திருந்தும் காதலன் இயேசு பிறந்து விட்டார். கூடிய தூதர்கள் பாடிட தூயவர் பிறந்து விட்டார். உற்சாகத்தோடு தேவனை மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி. அவர் நம்ம மத்தியில் வந்து அசைவடைகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த வருஷம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நன்மையினால் நிரப்ப போகிறார். ஆமென். நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுலேருந்து இந்நாள் வரையும் நம்ம வந்துட்டு நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை. ஆமென். ஏசப்பா இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. ஆமென். அவரை பார்க்கிற ஆசை வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு நம்மளுக்கு டெய்லி வரணும். ஆமென். யார் யாரெல்லாம் இந்த வருஷம் ஏசப்பாவை பார்க்க போகிறீங்க? பத்தலை. அல்லேலூயா. ஆமென். எனவே அடுத்த பாடலாக உம்மை பார்க்க ஆசை என்னோடு பேசும் தெய்வமே, நீர் இல்லாமல் நான் வாழ என் மனசு கேட்கலை. ஆமென் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகத்தோட கரங்களை தட்டி தேவனை பாடி மகிமைத்தலாமா? என்னோடு பேசும் தெய்வமே, உம்மை
ஆசைய என்னோடு பேசும் தெய்வமே, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. உம்மை பார்க்க ஆசைய என்னோடு பேசும் தெய்வமே, உம்மை பார்க்க ஆசைய என்னோடு பேசும் தெய்வமே, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. பறவைகளுக்கு குழியுண்டு நரிகளுக்கு, குடுண்டு பறவைகளுக்கு குழியுண்டு நரிகளுக்கு, என் இயேசுவுக்கு தரிசனத்தை இடமில்ல, என் இயேசுவுக்கு தரிசனத்தை இடமில்ல. ஏங்குகிற ஏக்கத்துல இடம் இருக்கு மனசுக்குள்ள, ஏங்குகிற ஏக்கத்துல இடம் இருக்கு மனசுக்குள்ள, நீர் இல்லாம என் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நம்ம அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம உடைஞ்சு போயிருக்கோம், ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல தேவன் நமக்கு துணையா இருந்து நம்மளை விடுவித்தார். எனவே சந்தோஷத்தோடு பாடலாமா? உடைஞ்சு போய் கிடந்தேனே உதவும் போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே, உடைஞ்சு போய் கிடந்தேனே உதவும் போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. உசுருக்கு மேலாக என்னையும் நினைச்சாரு, நான் வாழ எனக்காக உசுரையும் கொடுத்தாரு, உசுருக்கு மேலாக உன்னையும் நினைச்சாரு, நீ வாழ உனக்காக உசுரையும் கொடுத்தாரு. உலகத்துல நான் இருந்தோம் அது எனக்கு சொந்தமில்ல, நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு இல்ல, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீர் இல்லாம நான் வாழ மனசு கேட்கல. அப்படி இருந்த இடங்கள்ல நின்று எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அடுத்த ஒரு சில நிமிடம் நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாம் சொல்லலாமா? நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என்
வாழ்க்கை அர்த்தமே இல்லை. உம்மை பார்க்க ஆசைய என்னோடு பேசும் தெய்வமே, உம்மை பார்க்க ஆசைய என்னோடு பேசும் தெய்வமே. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, சொல்லலாமா? நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. எல்லா கரங்களை உற்சாகமாக தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நமக்கு நன்றி தகப்பனே, எங்கள் மத்தியில் வந்து அசைவாடி கொண்டே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஏசப்பா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களே உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெறாய் தொட்டு ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறீங்களே உமக்கு நன்றி அப்பா. அவர் நம் மத்தியில் வந்து அசைவாடி கொண்டே இருக்கிறார். எனவே அவரை துதித்து மகிமைப்படுத்தலாமா? எல்லா வாய்களை விரிவாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிக்கலாமா? ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. கடந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றி தகப்பனே. உண்மை ஏசப்பா உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உண்மை ஒருவருக்கே ஏசப்பா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா எங்களை கடந்த வருடம் முழுவதும் ஏசப்பா அதிசயமாய் நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி தகப்பனே. கஷ்டத்தின் நேரத்தில் எங்களுக்கு நல்ல துணையாக இருந்தீங்களே உமக்கு நன்றி அப்பா. எல்லா துதிகளை ஏறெடுக்கலாமா? உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 அப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு ஏசப்பா ஒரு நாவு போதாது தகப்பனே. ஏசப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஏசப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமா? நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லா கரங்களையும் உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பெரும் காற்று மடங்கி போகும், இக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்று மடங்கி போகும், இக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லலாமா? இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபீரும் தீச்சூளை நாடும்
பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. கடைசி ஒரு டைம் சொல்லலாமா? உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. கடைசி ஒரு முறை சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே உற்சாகமாக தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? மேன் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. we lift your name Jesus. துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் வந்து அசைவடனதற்காக நன்றி தகப்பனே. எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. இசப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீதியுள்ள ஒவ்வொரு வேலையும் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.